Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 9 Exercise 9.6 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 9.6 எக்ஸசைஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கும். அந்த ரெண்டு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். அது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்கிறேன். 0 to pi by 2 sin n xன்னு வரலாம், இல்லைனா cos பவர் n xன்னு வரலாம், பவரில் n வரலாம். இப்போ இந்த n வேல்யூ ஈவனாக இருந்தால் ஃபஸ்ட்டு கேஸ் யூஸ் பண்ணும், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் செகண்ட் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? என்னோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா n மைனஸ் ஒன் பை n மைனஸ் த்ரீ பை n மைனஸ் டூ, அதாவது நெக்ஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் மைனஸ் ஆகும். கடைசியாக 1/2 வந்துட்டு பை பை டூ. இதே உங்களுக்கு ஆட் நம்பராக இருந்தால், சரிங்களா, 2/3யோடு ஸ்டாப் பண்ணும், பை பை டூ வராது. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சைனு காசு பிரச்சனை இல்லை, பவரில் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அதுதான் நம்ம பார்க்கணும், சரியா? Question evaluate the following. Limit 0 to pi by 2 sin power 10x dx. இப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து ஈவன் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கேஸாக யூஸ் பண்ண போகிறோம். 1/2 வரும், பை பை டூவும் வரணும், சரியா? இப்போ சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 0 to pi by 2 sin 10x dx. ஸோ டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் லைன்லேருந்து n மைனஸ் ஒன் பை என்னன்ற ஃபார்மேட் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே n is equal to 10, அப்போ 10 minus 1 9 by 10, அப்புறம் minus 2, ஏன்னா அப்புறம் n minus 3 தான் வந்தது, n minus 3 by n minus 2, அப்போ minus 3னா 10 minus 3 7, ஸோ இதிலிருந்து minus 2, சரிங்களா? 7 by இப்போ n minus 2, 10 minus 2ன்றது 8 into 7 minus 2 5, 8 minus 2 6 into 5 minus 2 3. 3க்கு அடுத்த நம்பர் 4, 3 minus 2 1, 1/2 into 5/2. இப்போ கேன்சலேஷன் கண்டிப்பாக இருக்கும். 5 1s are 5 2s are, வேறு எதுவுமே இல்லையா? 3 டேபிள், 3 1s are 3 2s are, 7 டேபிள்ஸ் வராது, 3 டேபிள் வரணும், ஆனால் 3 இல்லை. அப்போ 9 7s are எவ்வளோ? 63. 9 7s are 63 divided by 16, 32 into 2 64, 128. 128 into 4, 128 into 4 5 112. மேலே வந்து பை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் சம்மு, சரிங்களா? ஈஸியான சம் தான், பட் என்னோட வேல்யூ என்னன்றதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜீரோ டு பை பை டூ காஸ் 7x dx. ஸோ ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர், அடுத்தது ஒரு ஆட் நம்பர். இப்போ இதை சால்வ் பண்ணோம். என்னோட வேல்யூ 7 விச் இஸ் அன் ஆட். ஸோ பை பை டூ வராது, 2/3யோடு ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். n வேல்யூ ஆடு, அப்போ அதோட கண்டிஷன் என்ன? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ n மைனஸ் 1, 7 minus 1 6 by n 7, 6 minus 2 4, 4/5, 4 minus 2 2/3. இதோட ஸ்டாப் ஆகிடணும், பை வரக்கூடாது. 3 1 டைம், 3 2 டைம்ஸ், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. 4 4s are 16/35, நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் சப்டிவிஷன் 0 to pi by 4 sin 6 2x dx. இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பவரில் ஈவன் நம்பர் அது ஓகே, பவர் வந்து ஈவன் விச் இஸ் 6, 5/2 வரணும். ஆனால் இங்கே 2xன்னு இருக்குது, நமக்கு இது வரைக்கும் 2x கொடுக்கல. அப்போ இங்கே 2x இருக்குன்னா முதல்ல இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? சொல்யூஷனில் இன்டகிரேஷன் 0 to pi by 4 sin 6 2x dx. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் t is equal to 2 times of x. அப்போ dtயோட வேல்யூ என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into dx. எனக்கு dx தான் வேணும். அப்போ dt by 2 is equal to dx. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ லிமிட்டும் மாற்றணும் சப்ஸ்டியூட் பண்ணால். x t 0, இன்னொன்று பை பை 4. 0 அப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். பை பை 4 அப்ளை பண்ணும்போது 2 into பை பை 4, 2 1s are 2 2s are, அப்போ பை பை 2. லிமிட்டும் மாறிடும். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணாமலே சொல்லியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் 0 to pi by 2ன்னு மாறிடும். sin 6 2x பதிலாக t
dxக்கு பதிலாக dt by 2. லைனில் இந்த 2 வெளியே கொண்டு வந்துடலாம், ஏன்னா அதில் t இல்லை, 1/2 integration of 0 to pi by 2. இப்போ நம்மளோட லிமிட்டும் வந்துருச்சு, sin 6t dtயும் வந்துருச்சு. நம்ம ஃபார்மேட் வந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஸோ 1/2 into n minus 1, 6 minus 1 5, 5/6, 5 minus 2 3, 3/4, 3 minus 2 1, 1/2 into 5/2. 2 டேபிளில் மேலே கேன்சல் ஆகிறது எதுவுமே இல்லை, 3 1s are 3 2s are தான் இருக்குது. இப்போ 5 pi by 2 2s are 4, 4 4s are 16, 32, 64. அவ்வளோதான், ஈஸியான சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் ஒன் பாருங்க. 0 to pi by 6 sin 5 3x dx. இப்போ என்னோட வேல்யூ ஆட், அப்போ வந்து pi by 2 வராது, 2/3யோட ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 0 to pi by 6 sin 5 3x dx. இப்போ இங்கே 3x இருக்குது, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ எப்படி மாற்றலாம்? let t is equal to 3x. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண dt is equal to 3 times of dx. dx மட்டும்தான் வரணும், அப்போ dt by 3 is equal to dx. இப்போ xலேருந்து t லிமிட் மாற்றணும். 0, இன்னொன்று pi by 6. 0 அப்ளை பண்ணால் 0, pi by 6 அப்ளை பண்ணால் 3 1s are 3 2s are, அப்போ pi by 2. அப்ளை பண்ணலாம். 0 to pi by 2 sin 5t dt by 3. இப்போ இந்த 3யை வெளியே எடுக்க போகிறோம். 1/3 0 to pi by 2 sin 5t dt. இப்போ 5 odd number. 1/3 into 4/5, n minus 1 4/5 into 2/3. இதோட ஸ்டாப் பண்ணும். 1/2 வராது, 5/2வும் வராது. ஸோ கேன்சலேஷன் எதுவுமே இல்லை. 4 2s are 8, 3 3s are 9, 9 5s are 45. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 0 to pi by 2 sin 2x cos 4x dx. இப்போ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கு. இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்க்கல. ஸோ இந்த ஃபார்முலா என்னன்ட்டு நான் எழுதிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் n is even and m is even, ரெண்டுமே ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். n minus 1 by m plus n, அதே -3 -5 up to 1/2 pi. இதே n வந்து ஆடாக இருந்து m வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம். n minus 1, n minus 3, n minus 5 up to 2 1ன்னு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு m அண்ட் n. m வந்து ஈவன், என்னுமே ஈவன், ரெண்டுமே ஈவன். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்ட பிறகு 1 வந்துருச்சுன்னா அகெயின் நான் என்ன பண்ணும், m minus 1/mன்னு எடுத்துக்கணும். அதான் எழுத போகிறேன். ஸோ இந்த கொஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சொல்யூஷனில் m is equal to 2, n is equal to 4, ரெண்டுமே ஈவன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா n minus 1 divided by m plus n into n minus 3 by m plus n minus 2, and லாஸ்ட்டாக இது எண்ட் ஆயிடுச்சுன்னா m minus 1 by m into லாஸ்ட்டாக 1/2 வரைக்கும் வரணும், அதுக்கப்புறம் pi/2ன்னு வரும். இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? ஸோ என்னோட வேல்யூ 4. இது நீங்கள் எழுதலைனாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிருக்கேன். 4 minus 1, m-ஓட வேல்யூ 2, 2 plus 4, 4 minus 3/2 plus 4 minus 2. இதுவே 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு m எடுக்கணும். அப்போ 2 minus 1/2. இது வந்து 1/2ன்னு மாறிடும். அப்போ வெறும் pi/2 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 4 minus 1 3, 3/6, 1/4, 1/2, 5/2. 3 1 time, 2 time. அப்போ மேலே pi மட்டும் இருக்கும். 2 8, 8 4s are 32. ஸோ pi/32 தான் நம்மளோட ஆன்சர். சிக்ஸ்த் சப்டிவிஷன் 0 to 2 pi sin 7x/4 dx. ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸி. பட் லிமிட்டும் நமக்கு ஃபங்க்ஷனும் மாறி இருக்கு. ஸோ சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டு தான் செய்ய முடியும். சொல்யூஷனில் 0 to 2 pi sin per 7 x/4 dx. ஸோ லெட் நம்ம t is equal to எடுத்துக்கலாம்.
x by 4. இதை differentiate பண்ண dt is equal to dx by 4 வரும். ஸோ எனக்கு dx மட்டும்தான் வேணும். அப்போ 4 times of dt by dx. இப்போ லிமிட்டும் மாற்றணும். xலேருந்து t. x 0னா tயும் 0. x வந்து 2 பைனா 2 1s are 2 2s are cancel ஆகிடும். அப்போ pi by 2. இங்கே கீழே 4 இருக்குல்ல, அப்போ 2 2s are 4. இப்போ லிமிட்டும் 0 to 2 பைன்னு மாறிடுச்சு. 0 to pi by 2ன்னு லிமிட்டும் மாறிடுச்சு. தென் sin 7 x by 4க்கு பதிலாக t, dxக்கு பதிலாக 4 dt. இப்போ இந்த 4 வெளியே எடுத்துடலாம். 4 into 0 to pi by 2 sin 7t dt. இப்போ இது 4. 7 வந்து odd number. 7 odd number. அப்போ 6 by 7. 6 minus 2. 4 by 5. 4 minus 2. 2 by 3. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுற மாதிரி 3 1s are 3 2s are 4 2s are 8. 8 8s are 60. 4 by 35. இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th one. Integration 0 to pi by 2 sin cube theta cos 5 theta d theta. ரெண்டுமே odd number தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். சொல்யூஷன் தான் given எழுதிடலாம். 0 to pi by 2 sin cube theta cos 5 theta d theta. m value 3, n value 5. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். இன்னொரு வாட்டி எழுதணும்னா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னென்னு எழுதியிருக்கேன். நீ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இருக்க இடத்துல 5. 5 minus 1 by 3 plus 5. n இருக்கிற இடத்துல 5. 5 minus 3 by 3 plus 5 minus 2 into 5 minus 5 0 ஆகிடும். ஸோ அதை நம்ம எழுத வேண்டாம். லாஸ்ட்டாக 1 by போயிடலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்துருச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் 1 by m ஓட வேல்யூ 3. 3 plus 1. நம்ம எழுதும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. 5 minus 1 4. 4 by 8. 5 minus 3 2. 2 by 6 into 1 by 4. 4 4 cancel. 2 1s are 2 4s are. So answer 1 by 6 4s are 24. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 0 to 1 x square into 1 minus x whole cube into dx. ஸோ இதோட ஃபார்முலா முதல்ல எழுதிடலாம். 0 to 1. இது எல்லாமே இந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்வேன், ஒரு கொஷின் பேப்பர் பார்த்த உடனே எந்த கொஷின் எந்த எக்ஸசைஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதோட ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். சரிங்களா. இப்போ இதே மாதிரி தான் இருக்குது. m இருக்கிற இடத்துல 2, n இருக்கிற இடத்துல 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். m ஃபேக்டோரியல். அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 plus 3 plus 1 factorial. 2 factorial na 1 into 2. 3 factorial na 1 into 2 into 3 divided by 2 plus 3 5. 5 plus 1 6 factorial. 6 factorial na 6 into 5 into 4 into 3 into 2 into 1. 2 2 cancel. 3 3 cancel. 2 1s are 2 2s are cancel. So answer 1 by 60. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.